கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அடுத்தபடி இருக்கக்கூடிய 2 பத்திலையும் அவர் சொல்றது, சற்று முன்னாடி சொன்னேனே, ஒரு பெண் கண்ணனோட ஓடி போயிட்டா. அந்த பெண்ணை நினைச்சுண்டு தாய் அழறா. அந்த நிலையை அடைஞ்சுட்டார் பெரியாழ்வார். இப்போ இந்த நிலைக்கு காரணம் அவருக்கு ஸ்ரீ ஆண்டாள் தான். இதுவரையிலும் தானே கண்ணனுடைய தாயாராக இருந்தல்லவோ அனுபவிச்சென்றிருந்தார். இனிமேல் உருக்கமா இருக்கும் இந்த பாசுரங்கள். ஏனால் தனக்கு ஒரு பெண் இருந்ததாகவும் அந்த பெண்ணை இழந்துட்டதாகவும் அந்த பெண்ணை கண்ணன் கொண்டு போயிட்டதாகவும் பாடுகின்ற பாசுரங்கள். இந்த அனுபவம் அவருக்கு என்ன திடீர்னு வந்தது? கண்ணனுக்கே தாயாராக இருந்தவர் இப்ப ஒரு பெண்ணுக்கு தயாராக ஆயிட்டார் அப்படிங்கிற அனுபவம் எப்படி திடீர்னு வந்தது? திடீர்னு வந்திருக்காது. நெடுப்புற ஆண்டாள் தான் காரணம். ஆண்டாளுக்கு கண்ணனிடத்துல உள்ள ஒரு ஈடுபாடை பார்த்து ஆண்டாளுடைய தாயாராக ஆயிட்ட பெரியாழ்வார் இந்த பாசுரங்களை சுவானுபவத்தோட பாடுறார். ஐய புழுதியுடம்பளைந்தீவள் பேச்சுமலம் தலையாய் செய்ய நூலில் சீற்றாடை சேப்பனொடுக்கவும் வல்லடல் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிருந்துமிழன் பையரவணை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே ஐய புழுதியுடம் வளைந்திவள். ரொம்ப அரியா பிள்ளை, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு வயசானாலும் தாய் இப்படித்தானே சொல்லுவாள். என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துப்படான்னு தாயார். இதுக்கு ஒண்ணுமே தெரியாதே. இது உடம்புல புழுதி படிஞ்சா கூட தொடச்சுக்க தெரியாது. என் பொண்ணுக்கு அது ஒரு அழகா இருக்கும். இது புழுதி அடைஞ்சுட்டு வந்ததானால், புழுதி அதனுடைய மேனிலை இருந்தால் ஐய புழுதி, ஐயனா அழகிய, அழகிய புழுதி உடம்பு அலைந்து தெருவிலெல்லாம் புழுதி அலைந்து விளையாடி வரக்கூடிய புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் என்று அவனை பெத்தவனும் அப்படித்தானே சொல்றா. இவளை பெத்தவனும் அப்படியே சொல்றார். புழுதி அலைந்து இவள் பேச்சுமலம் தலையாய். ஏண்டிமா அப்படிலாம் உடம்பெல்லாம் புழுதி படுத்தினுட்ட அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் கூட சொல்ல தெரியாது. செய்ய நூலில் சேற்றாடை செப்ப, சிறு பாவாடைகள் கட்டி விடுறாளே, அதை முடிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நூல் அதுலயே தச்சிருப்பா, சுலுக்கி போட்டு கட்டி விட்டுருப்பா சின்ன குழந்தைகளுக்கு. ரொம்ப சிறுமியான்னா வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அது அவிழ்ந்துடுத்துன்னு வச்சப்பா, அது கையிலேயே பிடிச்சுன்னு அம்மாட்டுக்கு கட்டி விடுமா அப்படின்னு கேட்கிற வயசா அது. கையினில் சிறு தூதை ஓடு இவள் முற்றில் பிரிந்துமிழல். சிறுமிகளோட சேர்ந்து விளையாடுற வயசு. தூதையினா சொப்பு. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொப்புகள் வச்சிருந்தானே விளையாடும். சொப்புலேயே சின்ன சல்லடை இருக்கும். அந்த மணலெல்லாம் அதுல போட்டு கொழிக்கிறது. அந்த மண்ணையே ஈர மண்ணை எடுத்து புட்டு போடுறது. கொட்டாங்கச்சில வச்சு அமுக்கி விட்டு கப்பு கப்புன்னு போட்டா அதெல்லாம் புட்டு ஆயிடும். சின்ன அடுப்பு வச்சு அதுல ஒரு சின்ன சொப்பு வச்சு சமையல் பண்றது. இப்படியெல்லாம் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்க, அது எல்லாத்தையும் ஒரு கூடை போட்டுண்டு அது என்னவோ பெரிய உயிரா, அது என்னவோ தங்க பாத்திரம் மாதிரி அதை தூக்கத்துல கூட விடாம வச்சுருப்பலாம். இவ கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்துமிழல் பைய அரவணை பள்ளியானோடு. இத போய் நான் கோவிலுக்கு அழைச்சென்று போனேன். அந்த பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிறது இது பார்த்தது. இது கண்ண கண்ண கசக்கிறது, கைய கொய்ய குவிக்கிறது. ஆத்துக்கு வந்தா அப்படியே உட்காண்டிருக்கேன். இதனுடைய சித்தத்தை பெரிய பெருமாள் ஆகர்ஷிக்கலாமா? இதனுடைய சித்தத்தை கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.